மீட்டு மூவ்மெண்ட்ல நான் பேசினது மற்றும் ஒரு 2 பெண்கள் வந்து ராதா ரவி அவர்களே வந்து குற்றம் சாட்டினாங்க. ராதா ரவி பெண் பித்தர்னு இது சொல்லுவாங்க. எந்தெந்த பொம்பளைங்களுக்கு எடுத்திருக்க சொல்லு, லிஸ்ட் கொடுத்தா யாராவது வருவாங்களா? அந்த ட்வீட்ஸை நான் வந்து ஷேர் பண்ணி விட்டேன். அதுல இருந்து ஒரு வாரம் அன்னைக்கு அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணும்போதே நான் சொன்னேன், இது நான் சொல்லும் போதே எனக்கு தெரியும் என்னை வந்து நீக்கிடுவாங்க, சங்க நீக்கம் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே என்னோட கரியர் கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். சொல்லி வச்சாப்ல ஒரு வாரத்துல பேன் பண்ணிட்டேன். உண்மை பாவங்க, நான் இப்போ கூட சொல்றேன், எதிர்க்கே தான் சொல்றேன், அதை செஞ்சது தப்புன்னு. என்ன தப்பு பண்ணாங்க சார்? கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தவனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எடுத்தவொடனே கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு போய் இல்லாத பொல்லாத ராதா ரவி இப்படி பண்ணாரு, கதிர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருலாம் சொல்லிச்சு. அது தோல்வி வந்துருச்சா இல்லையா? அதுக்கு என்ன பேன் பண்ணது வந்து அவங்க கொடுத்த ஒரு ரீசன் வந்து 90 ரூபாயோ 120 ரூபாயோ சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலன்னு ஒரு இது. சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதுங்கிறது நியாயமா பார்த்தா யூனியன் பைலா படி நான் வந்து 5000 ரூபாய் கட்டினா லைஃப் மெம்பர்.